ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் நவம்பர் 11, 2025. இன்னைக்கு முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கடைசி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்தாபா பட்டாம்பூச்சி திருவிழா எந்த இந்திய மாநிலத்தில் அதன் வளமான பல்லுயிர் பெருக்கத்தை வெளிப்படுத்த கொண்டாடப்படுகிறது? அருணாச்சல பிரதேசம். The Namadaba Butterfly Festival is celebrated in which Indian state to showcase its rich biodiversity? அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேசத்தோட சிஎம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பேமா காந்து. நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். இந்தியாவில் தேசிய கல்வி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? இன்னைக்கு நவம்பர் 11. நேஷனல் எஜுகேஷன் டே இஸ் அப்சர்வ்டு இன் இந்தியா ஆன் விச் டேட்? நவம்பர் 11. இது வந்து யாரோட நினைவாக கொண்டாடப்படுகிறது? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் வந்து யாருன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தேர்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பெண் கார்டிங் சாம்பியன் யார்? அர்ஷி குப்தா. Who became India's first female karting champion? அர்ஷி குப்தா. இவங்கள ஃபீமேல்னு சொல்கிறதா சில்ட்ரன் சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா இவங்களோட ஏஜ் வந்து 9 இயர்ஸ் ஓல்டு தான். 9 இயர்ஸ்க்கே இந்த சாதனையை வந்து இவங்க புரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பிற்கான தேசிய விருதை வென்ற நகரம் எது? சென்னை. விச் சிட்டி வின்ஸ் நேஷனல் அவார்டு ஃபார் பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்? சென்னை. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? ஃபிஃப்த் கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள இந்திய நகரம் எது? மும்பை. விச் இந்தியா சிட்டி ஹஸ் டாப் த லிஸ்ட் ஆஃப் ஆசியாஸ் ஹாப்பியஸ்ட் சிட்டிஸ் 2025? மும்பை. செகண்ட் பிளேஸ் எது இருக்குன்னா சீனாவில் இருக்கிற பெய்ஜிங். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை. காப் 30 உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? பிரேசில். Where is the COP30 summit being held? Brazil. COP30னா ஒண்ணுங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். இது வந்து என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். இதுதான் COP30. 30 நாடு உறுப்பினர் நாடா இருக்கு, அதனால COP30. 2025ஆம் ஆண்டுக்கான டேட்டன் அமைதி பரிசு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார்? சல்மான் ருஷ்டி. Who has been honored with the Dayton Peace Prize Lifetime Achievement Award 2025? சல்மான் ருஷ்டி. இவர் வந்து இந்தியாவில் பிறந்த பிரிட்டானிய அமெரிக்க எழுத்தாளர். ஐநா சுற்றுலாவின் முதல் பெண் பொதுச் செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஷைகா நாசர். Who is elected as the first female Secretary General of UN Tourism? ஷைகா நஷீர். யுஏஇயை சேர்ந்தவங்க இவங்க. 2026 2029 வரைக்கும் இவங்க தான் செக்ரட்டரி. எந்த நாடு சமீபத்தில் அதன் மேற்கு பாலைவன பகுதியில் புதிய எரிவாயு கண்டுபிடிப்பை அறிவித்தது? எகிப்து. Which country recently announced a new gas discovery in its western desert region? எகிப்த். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி கொஸ்டின் பார்க்க போகிறோம். காகின்ஸ் அகராதியால் 2025ஆம் ஆண்டின் வார்த்தையாக அறிவிக்கப்பட்ட வார்த்தை எது? Which word has been declared the word of the year 2025 by Coggins Dictionary? Vibe coding. இந்த காகின்ஸ் டிக்ஷனரி வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1979. இப்போ வந்து ஜிகே அண்ட் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் அண்ட் ஒரு ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்ப்போம், ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்ரேஷன் ஜீரோ லைன் என்றால் என்ன? வங்கதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பார்டர். வாட் இஸ் ஆப்ரேஷன் ஜீரோ லைன்? பார்டர் பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. சும்மா ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி கேட்டால் பரவாயில்ல, ஒரு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக நுகர்வோர் உரிமை தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 15. வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் மார்ச் 15. நெக்ஸ்ட் ஒரு ஜிகே கொஸ்டின். பூமத்திய ரேகையை 2 முறை கடக்கும் நதி எது? காங்கோ நதி. Which river crosses the equator line twice? காங்கோ ரிவர்.
இப்போ கடைசியா ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். மத உரிமை தொடர்பான ஆர்டிக்கிள் எது? விச் ஆர்டிகல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த ரைட் டு ரிலிஜியன்? ஆர்டிகிள் 25 to 28. ஓகே, இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம். இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.